ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போரின் காரணமாக இந்தியாவில் பெட்ரோலியம் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு பார்த்தோன்னா ஏற்பட்டிருக்கின்றது அனைவருக்குமே தெரியும். அதுவும் முக்கியமாக இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு, அதாவது வீடுகளில் பார்த்தோன்னா உபயோகப்படுத்தப்படக்கூடிய அந்த கேஸாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும், அதே மாதிரி வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கடைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டரும் பார்த்தோன்னா தட்டுப்பாடு நிலவுதான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியாவிலிருந்து ஈரானிய தாக்குதலிருந்து தப்பிச்சு ஆர்மூஸ் நீரிணை அப்படின்ற ஒரு நீரிணையை பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக கடந்து ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று பார்த்திங்கன்னா மும்பை துறைமுகம் வழியாக பார்த்திங்கன்னா வந்திருக்கு. தடைகளை தாண்டி தப்பிச்சு வந்திருக்கு இன்றைக்கி ஒரு கப்பல். அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து ஈரானிய தாக்குதலிருந்து தப்பிச்சு ஆர்மூஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று மார்ச் 8 அன்னைக்கு பார்த்தோன்னா மும்பை துறைமுகம் பார்த்தோன்னா வந்தடைஞ்சிருக்கு. இந்த கப்பல் ஆர்மூஸ் நீரிணையை பார்த்தோன்னா கடக்கும் பொழுது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய முக்கிய கேப்டன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கப்பல் தாக்குதலுக்கு உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லா விளக்குகளையும் அணைச்சிருக்காங்க. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய விளக்குகளை அணைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கப்பலில் பார்த்திங்கன்னா சமிங்கைகள், அதாவது சிக்னலில் காட்டக்கூடிய எல்லா வகையான கருவியும் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆஃப் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த கப்பல் பாதுகாப்பாக பயணிச்சு வந்திருக்கு. அதுவும் அந்த கப்பலில் லைபீரிய கொடியுடன் இந்த கப்பல் பார்த்தோன்னா வந்திருக்கு. இப்படி அந்த கப்பலில் 1.35 லட்சம் மெட்ரிக் டன் பார்த்தோன்னா எண்ணெயை சுமந்து வந்திருக்கதான் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்மோஸ் நீரிணையை பார்த்தீங்கன்னா இந்திய கப்பல் பார்த்தோன்னா கடக்கிறதுக்கு ஈரான் அனுமதி அளித்தது அப்படின்ற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா நம்முடைய தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் அரசு இந்த செய்தியை பார்த்தோன்னா மறுத்திருக்கு. அது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா யாருக்கும் பார்த்தோன்னா அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.